என் தோழி சவிதா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். அவள் தந்தை இறந்து விட்டதால் அவளும் அவள் தாயும் அவளுடைய அண்ணன் வீட்டில்தான் தங்கியிருந்தார்கள். அவள் அண்ணன் ஒரு பேங்க் ஆபீசர். ஒரு முறை சவிதாவும் அவள் குடும்பத்தினரும் மதுரைக்கு ஒரு சொந்தக்காரர்கள் வீட்டு திருமணத்திற்கு சென்றார்கள். அங்கு மதுரையை சேர்ந்த ஒரு வசதியான பிசினஸ் கிளாஸ் ஃபேமிலி பையன் அவளிடம் அடிக்கடி வந்து வந்து பேசினான். ஒரு வாரம் கழித்து அந்த வீட்டில் இருந்து சவிதாவை பெண் கேட்டு ஒரு பெரியவரை அனுப்பியிருந்தார்கள். அவள் அம்மாவும் அண்ணனும் பூரித்து போய்விட்டார்கள். ஆனால் சவிதா அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண முடியாது என்று அடம் பிடித்தாள். ஏன் தெரியுமா? அந்த மாப்பிள்ளை கொஞ்சம் குண்டு, கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே குண்டு. ஆனால் அவள் அம்மாவும் அண்ணனும் அவள் மண்டையில் தட்டி வலிய வர்ற ஸ்ரீதேவியை தட்டி கழிக்காதே என்று அந்த மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிவிட்டார்கள். திருமணமும் மிகவும் விமர்சையாக நடந்தது. சவிதா மதுரையில் போய் செட்டில் ஆகிவிட்டாள். ஒரு வருடம் கழித்து நாங்கள் எல்லோரும் அவளை பார்க்க போனோம். வீடு பிரம்மாண்டமாக இருந்தது. சவிதாவும் எப்பொழுதும் போல் சந்தோஷமாக தான் தெரிந்தாள். பேங்க் ஆபீசர் குவார்ட்டர்ஸில் வாழ்வதற்கும் இந்த பிரம்மாண்டமான வீட்டில் வாழ்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று நாங்கள் கேலியாக கேட்டோம். அவளும் சிரித்து கொண்டே பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை, என் அண்ணன் வீட்டில் என் புடவைகளை மட்டும்தான் இஸ்திரி பண்ணி தருவார்கள், இங்கு என் உள்ளாடைகளும் இஸ்திரி பண்ணி வருகிறது என்று சொல்லி கலகலவென்று சிரித்தாள்.